யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து 3 வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் கடைந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பரிபூர்ண ஞானம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பரிபூர்ண ஞானத்தை என்ன செய்கிறாருங்க? கொடுக்கிறவர். ஞானத்தின் அவசியம் என்கிற தலைப்பில் கடந்த 3 வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். மகா ஞானமுள்ளவைகள் 4. அதில் முதலாவது எறும்பையும், 2வது குழி முசலு நாம் தியானித்தோம். எறும்பிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? பிரயாசப்பட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எறும்பிலிருந்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், பிரயாசப்படணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு மனிதனுடைய பிரயாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 4:8. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, பிள்ளைகளோ சகோதரனோ கிடையாது. அப்படி இருந்தும் அவன் பிரயாசத்துக்கு என்ன கிடையாதுங்களா? முடிவே இல்லையா? எவ்வளவு பணத்தை பார்த்தாலும் கண்ணு என்ன செய்ய மாட்டேங்குதுங்க? இன்னும் வேணும் இன்னும் வேணும்னே யோசிக்குது. அவன் அதை சிந்திக்கிறதுமே இல்லையா? நான் இதை இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு நன்மையை அனுபவிக்காமல் சாப்பிடாமையும் காய்ச்சல்லையும் கஷ்டத்துலையும் சம்பாதிக்கிறேன்னு இது யாருக்கு அப்படின்னு அவன் என்ன செய்கிறது இல்லைங்களா? யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவனுக்கு யாருமே கிடையாது, தனியாக இருக்கான். பிள்ளை கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. நிறைய பேர் சேர்க்குறாங்க, ஆனால் யாருக்கு சேர்க்குறோம் எதுக்கு சேர்க்குறோன்னா என்ன செய்ய மாட்டேங்குதுங்க? ஆமாவா இல்லைங்களா? நான் கடந்த நாள் சொன்னேனே, ஒரு வயசான தாத்தா 7 கோடி பேங்கில் சேர்த்து வச்சுருந்தாராம். அது யாருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆமென். சரி, ஒருவேளை பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா, எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாமான்னா இல்லை, பிள்ளைகள் அதை விட சம்பிரமமாக வாழ்கிறாங்க வெளிநாட்டில். அப்போ இந்த கிழவர் எதுக்கு தான் 7 கோடி சேர்த்தாருன்னே தெரியல. அந்த 7 கோடியை கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கலாங்க சொல்லுங்க? ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு குடிசையாவது போட்டு கொடுத்துருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளை ஒரு 4 பேர் என்ன செஞ்சுருக்கலாம்? படிக்க வச்சுருக்கலாம். ஆமாம். 7 கோடி சும்மா பேங்க் லாக்கரில் இருந்து அந்த நோட்டு செல்லாமல் போய் இன்றைக்கி குப்பையில் தானே கிடக்கு. அன்னைக்கு அதை செலவு பண்ணியிருந்தால் எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க? ஹல்லேலூயா. ஆமாம். பாருங்கள், இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகள் அப்படி தான் இருக்காங்க. குடும்பம் கிடையாது, பிள்ளை கிடையாது, சந்ததி கிடையாது, அடுத்து என்னென்ன இல்லை. ஆனால் ஏக்கரை கணக்கில் என்ன கிடக்குங்க? ஆமாம், கொடநாடு எஸ்டேட்டு, கிலோ கணக்கில் நகை, செருப்பு களவில்லை, பட்டு களவில்லை, நகை களவில்லை, கடைசியில் 6 அடி நிலத்துக்குள்ளே போயாச்சு. இப்போ அது யாருக்குன்னு தெரியாமல் கிடக்கு. ஹல்லேலூயா. அப்படி சேர்த்ததை என்ன செஞ்சுருக்கலாம்? ஏழைகளுக்கு செலவு பண்ணியிருக்கலாமே. ஆமாம். ஒரு டேமை கட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு காலேஜை கட்டி கொடுத்துருக்கலாம். ஏதோ பிள்ளைகள் படிப்புக்காவது யூஸ் ஆகிருக்குமே. அந்த எஸ்டேட் சும்மா தான் கிடக்கு, கொலை தான் நடக்குப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க, ஆனால் அந்த பிரயாசம் எதுக்கு, அது யாருக்குன்னே தெரியாமல் பிரயாசப்படுறாங்க. ஆனால் நாம் அப்படி பிரயாசப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் நித்திய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படணும், ஆத்தும மீட்புக்காக பிரயாசப்படணும், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். வீணான பிரயாசம் வேஸ்ட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அதனால் நம்ம படுகிற பிரயாசம் பலன் உள்ளதா? நம்ம படுகிற பிரயாசம் நம்மளை நித்திய ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்குமா? நம்ம படுகிற பிரயாசம் யாருக்காவது பிரயோஜனப்படுமா அப்படின்னு என்ன செய்யணுங்க? நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென்.
அதனால் நாம் பிரயாசப்படணும், சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும். ஆமென். என்னெல்லாம் சேர்க்கணும் பார்த்தோம்? மீதமாக இருக்கிறத சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன செய்யணுங்க? சேர்க்கணும். இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தியானித்தோம். ஆமென். ஆமாம், நல்ல பெயரை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. நல்ல பெயரை கொஞ்சம் என்ன செய்யணுங்க? சேர்த்து வைக்கணும். பிரைஸ் லார்ட். ஆமாம், கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாரா. சரி, நித்திய வீட்டை சுதந்தரிக்க நாம் என்ன செய்யணுங்க? பிரயாசப்பட வேண்டும். அப்படின்னா இந்த சத்துவமற்ற ஜந்துவாக இருந்து தங்கள் வீட்டை கண்மலையின் மேலே கட்டி வைத்த குழி முசல்கள் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் அது ஒரு வீட்டை கட்டிச்சு, நமக்கு ஒரு வீடு என்ன செய்யுதுங்க? பரலோகத்தில் இருக்கா இல்லைங்களா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா சந்தேகமாக இருக்குமா பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்டாயம் இருக்குது, எல்லாத்துக்குமே வீடு இருக்குது. அல்லேலூயா. அதை சுதந்தரிக்கிறதும் சுதந்தரிக்காததும் நம்ம படுற பிரயாசத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆமென். அந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலேயே யார் அந்த வீட்டை சுதந்தரிக்க முடியும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். 9வது வசனத்திலேருந்து அவருக்கு பிரியமாக யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வீட்டை சுதந்தரிக்க முடியும். நன்மை செய்கிறவங்க அந்த வீட்டை என்ன செய்ய முடியும்? சுதந்தரிக்க முடியும். ஏன்னா நன்மையானாலும் தீமையானாலும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக கட்டாயம் வரும். ஆமென். 11வது வசனத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு யார் தங்களை விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த வீட்டை என்ன செய்ய முடியுங்க? சுதந்தரிக்க முடியும். அது எப்படிப்பட்ட வீடு? கைவேலை அல்லாத வீடு. அது எப்படிப்பட்ட வீடு? தேவனால் கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வீடு? அழிவில்லாத நித்தியமான வீடு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இந்த பூமியில் கட்டுற எல்லா வீடுமே அழிஞ்சு போயிடும். ஆமாம் இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு கட்டியிருந்தாலும் அழிஞ்சிரும். திரும்ப திரும்ப அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற வீடு அழியாத வீடு. அந்த அழியாத வீட்டை சுதந்திரிக்க நாம் என்ன செய்யணுங்க? அவருக்கு பிரியமாக வாழணும். நன்மை செய்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் தெரிந்து கொள்ளணும். 4வதா, மனுஷர் முன்பாக தேவனை நாம் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் முன்பாக தேவனை நாம் அறிக்கை செய்யலைன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 32, 33 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனுஷன் முன்பதாக என்னை அறிக்கை செய்தால் நானும் பிதாவின் முன்பதாக உங்களை அறிக்கை செய்வேன். நீங்க என்ன மறுதளிச்சா நானும் மறுதளிப்பேங்க. அல்லேலூயா. அப்ப நாம் மனுஷன் முன்பதாக நாம் தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர்கள்னு வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கே அரசாங்க வேலை போயிருமோ, உலக நன்மைகள் கிடைக்காம போயிருமோ, அரசாங்கத்தில் வருகிற சலுகைகள் கிடைக்காம போயிருமோ, எல்லாம் ரகசிய கிறிஸ்தவர்கள் நாங்கள் இருந்துக்கிறோம் பாஸ்டர். மற்ற எதுலேயும் சர்டிஃபிகேட்டில் அல்லது மனுஷன் முன்பதாகலாம் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் மாற்ற அல்லது அறிக்கை செய்ய மாட்டோம். எல்லாரையும் போல் நாங்கள் இருப்போம். நாங்கள் பொட்டு வச்சுக்குவோம், பூ வச்சுக்குவோம். ஆனால் இருதயத்தை மாத்திரம் இயேசுவுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே போய் நிற்கும்போது அவர் சொல்லுவார், அதனால் நீ யாருன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. அதனால் நம்ம மனுஷர் முன்பதாகவும் என்ன செய்யணுங்க? தேவனை அறிக்கை செய்யணும். ஆலயத்தில் மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறதில்ல, நம்ம படிக்கிறவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது நாம் இருக்கிற தெருக்களில் இருக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது மனுஷன் முன்பதாக தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இவங்க கிறிஸ்தவங்க, இந்த காரியத்தை இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது வெளியே தெரியணும். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் வீட்டில் கிறிஸ்தவ பாட்டு பாடனா நீங்கள் தேவனை அறிக்கை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கம் போகும்போதெல்லாம் சினிமா பாட்டு பாடுச்சுன்னா சொல்லுங்கள், மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால் மனுஷன் முன்பதாக நாம் என்ன செய்வோங்க? தேவனை அறிக்கை செய்வோம். நம்ம ரிங்டோன் கூட என்னவா தான் இருக்கணும்? சொல்லுங்கள், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவனை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் 30ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27வது வசனம். வாசிங்க. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். இது என்னதுங்க? மகா ஞானம் உள்ளவைகளில் 3வது வெட்டுக்கிளியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ராஜா கிடையாது, ஆனால் அது எப்படி போகுங்களா? பவுஞ்சு பவுஞ்சாக. அல்லேலூயா. பவுஞ்சு என்று சொன்னால் குழுவாக, இணைந்த சிந்தையோடு. அல்லேலூயா.
யார் முன்ன யார் பின்ன அப்படிங்கிற ஒரு தர்க்கம் இல்லாம பிரயாணம் பண்ணுமா. எதுங்க? வெட்டுக்கிளி. வயசலா ஆமேன். ஆண்டவர் நல்லவர். பார்வோனுடைய ரதத்தை குறித்து உன்னத பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது பார்வோனின் பூண்டிருக்கிற பரிகளுக்கு என் பிரியமே நான் உன்னை ஒப்பிடுவேன் என்று மணவாட்டி சபையை வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சபை யாருங்களா? பார்வோனுடைய ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு. பரிகள் என்று சொன்னால் குதிரைகள், குதிரைகளுடைய பவுஞ்சு, அந்த வரிசைக்கு நான் உன்னை ஒப்பிடுவேன், நீ என் பிரியம் என்று சாலமோன் எழுதுகிறதை, ஞானி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பவுஞ்சுனா ஒரே சிந்தையோடு ஒரு மனதோடு குழுவாக இணைந்து செயல்படுகிறது. நீங்கள் என்னுடைய மகள் கிரேசி பிரசங்கிக்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் எழுதியிருப்பீங்க. என்ன காரணம்? நோட்டை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். அதுலேருந்து என்ன சத்தியங்களை கற்றுக்கொண்டோம்? குழுவாக இணைந்து நிற்கவே ஞானம் தேவை. அப்படி எழுதியிருக்கீங்களா? எப்படி எழுதினீங்கன்னா எழுதிக்கிங்க. ஆமாம். ஏன் அதுக்கு குழுவாக நிற்க முடிஞ்சது அப்படிங்கிறது காரணம் தான் அது. நான் தான் முதல்ல இருக்கணும், நான் தான் வழி நடத்துகிறவனாக இருக்கணும், நான் தான் தலைவனாக இருக்கணும், ஏன் ஆலோசனைப்படி தான் எல்லாரும் நடக்கணும்னு அங்கே இருக்கிற எந்த வெட்டுக்களையுமே என்ன செய்யலைங்க, யோசிக்கலை. தன்னை முன்னிலைப்படுத்த அது விரும்பலை. ஆமாம். அதனால குழுவாக ராஜா இல்லாதிருந்தும் புறப்பட்டு போக முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இணைந்து நிற்கிற, ஆமாம், இணைந்து போகிற ஒரு கிருபை நமக்கு அவசியம். அதுக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அதே போல் நான் என்னுடைய ஆலோசனையின்படி தான், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே இணைந்து போக முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமேன். இல்லை சரியோ தவறோ நாம் என்ன செய்வோம்? எல்லாரும் இணைந்து செயல்படுவோம். ஆலோசனைக்கு நம்ம விட்டு கொடுப்போம், அல்லது நான்கிற அகங்காரம் இல்லாமல் ஓடுவோம். அப்படிங்கிற ஆள் தான் இணைந்து போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, கடந்து போகட்டும். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது என்னன்னா, இணைந்து நிற்கும் போது தேவ ஆசீர்வாதம் பெருகும். ஆமாம். இந்த வெட்டுக்கிளிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் இணைந்து நிற்கணும். தேவ பிள்ளைகள் இணைந்து நிற்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இணைந்து நிற்கும் போது தேவ ஆசீர்வாதம் பெருகும். அப்போ எழுதிட்டீங்களா நோட்டில்? இணைந்து நிற்கும் போது தேவ ஆசீர்வாதம் பெருகும். அதில் கீழே எழுதிக்கங்க, இணைந்து நிற்கும் போது தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். இணைந்து நிற்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஆமாம். நாம் எங்கே இணைஞ்சு நின்னா தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியும்? எங்கே இணைந்து நின்றால் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போவோம் அப்படிங்கிறத இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஆமாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வேத பகுதியையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வேத பகுதியும் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வரலையே சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அப்பொழுது அந்த ஆயுததாரி பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போங்க, இதோ உம்முடைய மனதிற்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த யோனாத்தான் சவுலுடைய மகன். ஆமென். ஆமாம். யோனாத்தான் சொல்லுகிறான், பெலிஸ்தியர் தானயம் இறங்கி இருக்கிறாங்க தேசம் எங்கிலும். அவர்களுக்கு பயந்து தேசத்தின் ஜனங்களெல்லாம் ஆங்காங்கு ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே
இந்த யோனாத்தானும் அவன் ஆயுததாரியை மாத்திரம் தனியாக ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு அவருக்கு தடை இல்லை. அதனால நாம் ஒன்று செய்வோம், நாம் அந்த தானயத்திற்கு போவோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது அவன் கூட இருந்த அந்த ஆயுததாரி சொல்லுகிறான், நீர் உம்முடைய மனதில் இருக்கிறபடியெல்லாம் போ, நான் உன் கூட என்ன செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன், நாம இணைஞ்சு போவோம், இணைந்து ஆமென் இந்த காரியத்தை செய்வோம் என்று தன்னை இணைந்து நிற்க ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க பார்ப்பீங்கன்னா, அங்கே தேசத்துல சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது பெலிஸ்தியர்கள் தேசத்தை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் யுத்தம் பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆயுதமே இல்லை. என்ன கிடையாதுங்க? யுத்தம் பண்றதுக்கு ஆயுதமே கிடையாது. ஈட்டி ஆகிலும் பட்டயம் ஆகிலும் ஒருவரிடத்திலும் இல்லாமற் பார்த்து கொண்டார்கள் பெலிஸ்தியர்கள். ஆமென். ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் செய்யணும்னா கூட அவங்க பெலிஸ்தியர் தேசத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. ஒரு அருவாளை தீட்டணும், ஒரு கோடாரியை சாணை பிடிக்கணும் அப்படின்னா எங்கே தான் போகணுங்க? பெலிஸ்தியர் தேசத்துக்கு. ஆனால் அங்கே கொல்லணும் கிடையாது, அது செய்கிற மனுஷனும் கிடையாது. அப்படி இல்லாமல் பார்த்துட்டாங்களாம் பெலிஸ்தியர்கள். அதனால ஆயுதமில்லாத ஒரு சூழ்நிலை, தங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பெலிஸ்தியர்கள் பகைவர்கள் நிற்கிற ஒரு சூழ்நிலையில அவன் தன்னிடத்துல மாத்திரம் ஆயுதம் இருக்கும் பொழுது தன் ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், ஆமென், ஒரு விசுவாச வார்த்தை தான், நீ வா, நாம இணைந்து யுத்தம் பண்ண போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் ஆயுதத்தில் அல்ல, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் தனக்கு பின்பதாக இருக்கிற ஆட்களின் பேரில் அல்ல, அவருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பேரில் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் பேர்ல விசுவாசம் உடைய 2 பேர் இணைந்து நின்றதுனால, தேவன் பேர்ல நம்பிக்கை உள்ள 2 பேர் இணைந்து நின்றதுனால நீங்கள் அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய மீட்பு தேசத்தின் ஜனங்களுக்கு உண்டானது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன் தான் முன்னேறி செல்ல முடியும். விசுவாசம் இருக்கிற ஒரு மனிதன் தான் இணைந்து ஆண்டவருக்காக காரியங்களை நடப்பிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. யார் மேல விசுவாசம்? திறமையின் மேல் விசுவாசமா? யார் மேல விசுவாசம்? தனக்கு இருக்கிற தாளந்தின் மேல் விசுவாசம் உள்ள மனிதனா? இல்லை. தனக்கு ஆயுதம் இல்லாமல் இருந்தும் தேவன் மேல விசுவாசம் வைத்த யோனாத்தானும் ஆயுததாரியும் போல தனக்கு தாளந்துகளோ கிருபைகளோ இல்லாவிட்டாலும் தன்னை நடத்துகிற தேவன் மேல விசுவாசம் உள்ள மனுஷன்தான் விசுவாச ஓட்டத்திலே ஊழியத்தின் பாதையிலே முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்யுங்க, அல்லது ஆலயத்துல ஊழியங்களை செய்யுங்க. யார் முன்னேறி விசுவாசத்துல போக முடியும்? தன் திறமையை நம்புகிற மனிதன் அல்ல, தன் தாளந்துகளை நம்புகிற மனிதன் அல்ல, தேவனை நம்புகிற, தேவனை விசுவாசிக்கிற மனிதன் தான் முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் இணைந்து நிற்க வேண்டும். யாரோடு? விசுவாசத்திலே தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிற, தேவன் மேல நம்பிக்கை வைத்து முன்னேறுகிறவர்களோடு நாம் அந்த ஆயுததாரியை போல இணைந்து நிற்கும் பொழுது தேவன் தேசத்திலே பெரிய ரட்சிப்பை, ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ இங்க ஒரு இணைந்து நிற்கிற, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற 2 பேர், யோனாத்தானும் ஆயுததாரி. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில, தேவன் மேல இருக்கிற விசுவாசத்திலே இணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். நீங்க கீழே வசனங்களை வாசித்து பாருங்க. ஆமென். அங்கே தேவன் ஒரு பூமி அதிர்ச்சி என்ன செஞ்சாருங்களா? உண்டாக்கினார். அது தேவனால உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை, 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. பயங்கரம் உண்டாகி தானயம் இருந்தவர்களும் திகிலடைந்தார்கள், பூமி அதிர்ந்தது. இது யாரால உண்டாச்சுங்க?
தேவனாலே, தேவனாலே ஜெயம், தேவனாலே அவன் தேவ ஜனத்திற்கான ஒரு ரட்சிப்பு காரணம் இணைந்து நின்ற 2 பேர். அல்லேலூயா. சரி, அதே அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய ஒரு மாதுள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேர் இருந்தாங்களாம். அல்லேலூயா. சவுல் யாருங்க? சொல்லுங்க, சவுல் யாருங்க? தேசத்தின் ராஜா. அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவரு எங்க இருக்கிறாரு? யுத்தத்தை செய்யணுங்கிற எண்ணத்துல இல்ல, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற பயத்துல ஒரு மாதுள மரத்தின் நிழலுக்குள்ள போய் தஞ்சம் அடைந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு கூட்டம் இணைஞ்சு நிக்கு. ஆனா அது பெரிய கூட்டம், 601 பேர். எத்தனை பேருங்க? 601 பேரு. ஆனா எங்க இருக்கிறாங்க? தேவன் மேல விசுவாசம் இல்லாம, தேவன் மேல நம்பிக்கை இல்லாம, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பாருங்கிற விசுவாசம் இல்லாம ஒரு மாதுள மரத்தின் கீழே சத்துருக்களுக்கு பயந்து போய் தங்களை ஒழித்து கொண்டு தங்களுடைய சுகத்தை நாடி இருக்கிற ஒரு கூட்டம். அவர்கள் இணைந்து 601 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ராஜாவுக்கு பாதுகாப்பா 600 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இணைந்து நிற்கிற இந்த 601 பேரால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. எதிரியை எதிர்க்க பயம், தேவன் மேல அல்லது தேவனுடைய வல்லமையின் மேல விசுவாசமா இருக்க முடியல. ஆமென். கர்த்தர் ஜெயம் தருவாருங்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில ஒரு மாதுள மரத்தின் நிழலில 601 பேர் இணைந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இணைந்து நிற்கும் போது தேவ ஆசீர்வாதம் பெருகும். இணைந்து நிற்கும் போது ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். ஆமென். யோனாத்தானும் ஆயுததாரியும் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்துல இணைந்து நின்ற பொழுது அவர்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அல்லேலூயா. சவுலும் அவனோடு கூட 600 பேரும் ஆமென் பயத்துல விசுவாசம் இல்லாம அவர்கள் இணைந்து நின்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாருடன் இணைந்து நிற்கிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்துல இணைந்து நிற்கிறவர்களா இருக்கிறோம்? விசுவாசத்துல தேவன் நமக்காக ஒன்று செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிற கூட்டத்தோடு நாம் இணைந்து நிற்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது பயத்திலே சத்துருவை எதிர்க்க பயம் இல்லாம தைரியம் இல்லாம கூடியிருக்கிற ஒரு திரள் கூட்டத்துல நிற்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நாம் ஆண்டவரோடு விசுவாசத்துல நிற்கிறவர்களோடு நாம் இணைந்து நிற்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்காக, தேவன் நமக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வார். அந்த வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். என்ன காரியம்? கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு அவருக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் இணைந்து நிற்க வேண்டும். விசுவாசம் உடையவர்களோடு நாம் இணைந்து நிற்க வேண்டும். தேவனுக்காக, தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களோடு நாம் இணைந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாருடன் இருக்கிறோம்? நாம் நிதானித்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் யாருடன் நிற்க வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களோடு நிற்க வேண்டும். ஆமென். தேவன் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அவர் ரட்சிக்கிறதற்கு தடையில்லை என்று தேவனை நம்பி முன்னேறுகிறவர்களோடு நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவன் பயந்து சத்துருவுக்கு எதிர்ப்பட, சத்துருவை எதிர்த்து நிற்க பயந்து நிற்கிற ஒரு திரள் கூட்டத்தோடு அல்ல. ஆமென். தேவ ஒத்தாசையோடு முன்னேறி சொல்லுகிற சின்ன கூட்டமாக இருந்தாலும் அவர்களோடு நாம் இணைந்து நிற்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். சரி, இணைந்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பலம் அதிகரிக்கும். அல்லேலூயா. இணைந்து நிற்கும்போது நம்முடைய பலம் என்ன செய்யுங்க? அதிகரிக்கும். வேதத்தில் நாம் ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த பக்கம் பசங்களில் யாராவது வாசிக்கலாமா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம்
அதனுடைய 8வது வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை, அதாவது 10,000 பேர் என்ன செய்வாங்க? துரத்துவார்கள். பாருங்க, அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்களில் தேவ பிள்ளைகள் 5 பேர் சேர்ந்தா எத்தனை பேரை துரத்தலாங்களா? 100 பேரை துரத்தலாமா? 100 பேர் சேர்ந்தா இணைந்து நின்றா எத்தனை பேருங்க? 10,000 பேரை துரத்துவார்கள். சரி, யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், சொன்னபடி அவர் உங்களுக்காக என்ன செய்வாருங்களா? யுத்தம் பண்ணும். எப்படி 5 பேர் 100 பேரை துரத்த முடியும்? எப்படி 100 பேர் 10,000 பேரை துரத்த முடியும்? எப்படி ஒருவன் 1000 பேரை துரத்த முடியும்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 5 பேர் இணைஞ்சு நின்னா 100 பேரை துரத்துற பலனை, அல்லது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி 100 பேரை துரத்துறதுக்கான கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். 100 பேர் இணைந்து கர்த்தருக்காக நின்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி 10,000 பேரை 10,000 பேரை துரத்த பலன் தருவார். அல்லேலூயா. நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தரோடு இணைந்து நின்றா 1000 பேரை துரத்த கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் தனியாக இல்லவே இல்லை, சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் தேவ பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார். உங்களுக்காக வைத்திருக்கிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களோடு கூட என்றென்றைக்கும் துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியானவராகிய தேற்றரவாளன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். இன்னொரு வசனம் பாருங்க, உபாகம் 32:30. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தார்களானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? இந்த வசனம் சொல்லுகிறது ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேருங்களா? 10,000 பேரையும் துரத்த முடியுமா? காரணம் என்னன்னா, அந்த கண்மலை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்மலையாகிய தேவன் என்ன செய்கிறாருங்களா? ஒப்பு கொடுக்கிறார் அவர்களை துரத்தும்படி, அவர்கள் ஓடி போகும்படி. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். 32:30. கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 16 பேரை. பாருங்க, ஆண்டவர் இணைந்து நிற்கிறவர்களுக்கு பலத்தை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் இணைந்து நிற்கும் பொழுது பலம் அதிகரிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நாம் 5 பேர் 100 பேரை துரத்த முடியும், 100 பேர் 10,000 பேரை துரத்த முடியும். ஒருவன் 1000 பேரை துரத்த முடியும். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்த முடியும். காரணம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணி அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அநேக நேரங்களில் இப்படி நடத்துகிற அந்த தேவனை தேவ ஜனம் என்ன செய்திருங்க? மறந்து விடுகிறது. 18வது வசனம் பாருங்க, 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அந்த கண்மலை எந்த கண்மலை? சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிற கண்மலை, சத்துருக்களை துரத்தும்படி நமக்காக யுத்தம் பண்ணுகிற அந்த கண்மலை. அந்த கண்மலை என்ன செஞ்சிடறாங்க? தேவஜனம் மறந்து போயிருதா? அந்த தேவனை மறந்து போய் விடுகிறார்களாம். ஆமென். கீழே நீங்க அப்படியே நீங்க வாசிப்பீங்கன்னா, அதன் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? 23வது வசனம். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். பசியினால் வாடி எரிபந்தனமான உஷ்ணம் கொடிய வாதை மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டையும் உள்ளே பயங்கரம், வாலிபன் கன்னிகையும் குழந்தையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். ஒரு சாபம் வருகிறது. அல்லேலூயா. தேவனை
மறக்கும் பொழுது, கண்மலையை மறக்கும் பொழுது, அப்படி மறந்து என்ன செஞ்சாங்க? 21வது வசனம் பாருங்க. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தேவனை மறக்கிற ஜனம் என்ன செய்யுங்க? தெய்வம் அல்லாத ஒன்றை தேடி போகும். தெய்வம் அல்லாத ஒரு கல்லுகிட்ட மண்ணுகிட்ட போய் நின்றுட்டு ஆமென் நிற்கும். அது தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கும். அல்லேலூயா. அப்பதான் மேற்சொன்ன வாசித்த எல்லா காரியங்களும் என்ன செய்யுதுங்க? வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வருது. அல்லேலூயா. அதனால நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நாம் இணைந்து நிற்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் என்ன செய்யறாருங்க? இருக்கிறார். பிரைசலா. நீங்க குடும்பத்துல தனியா இருப்பீங்கன்னா தேவனோட இணைஞ்சு நின்றுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவியா 2 பேர் இருப்பீங்கன்னா இணைஞ்சு நின்று கர்த்தருக்காக செயல்படுங்க. அல்லேலூயா. அல்லது 5 பேர் இருப்பீங்கன்னா இணைந்து நின்று கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். நீங்க 1000ங்களை துரத்துறவங்களா 10,000ங்களை துரத்துறவங்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா பிரச்சனையே எங்கதான் சொல்லுங்க? பிரச்சனையே எங்கதான்? இணைஞ்சு நிற்கிறதுல தான். அல்லேலூயா. ஆமா. காலையிலேயே அதிகாலை ஜெபம் அப்படின்னா உருட்டினாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? என்னம்மா தட்டுனாலும் உருட்டுனாலும் தூக்கமெல்லாம் கலைஞ்சிரும். தூங்குறவனை எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்ன செய்ய முடியாதுங்களா? என்ன உருட்டுனாலும் எந்திரிக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. ஏங்க வாங்க காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம். நீ போய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபத்தில் இணைய முடியல, ஆராதனையில் இணைந்து ஆராதிக்க முடியல, கர்த்தரை தேடுறதுல இணைஞ்சு நிற்க முடியல. அல்லேலூயா. ஏன்னா நாம இணைஞ்சு நின்னா சத்துருவை துரத்திடுவோம் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்? நமக்கு தெரியுதா இல்லையா? பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால இணைந்து நிற்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? விடாம பார்க்கறதுக்கு என்ன முயற்சியோ அதை பிசாசு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். நாம இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க. அல்லேலூயா. யாருக்கு இடம் கொடுக்க கூடாதுங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாம் இணைந்து நிற்கிறது தான் பலம். பிரைசலா. அதனால நாம் யாரோட இணைந்து நிற்போம்? விசுவாசத்துல முன்னேறுகிறவங்களோடு இணைந்து நிற்போம். அல்லேலூயா. குடும்பமா சபையா நாம் இணைந்து நின்றா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாயிருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை நன்மையினால நிரப்புவார். அவர் அளிக்கிற நன்மையினால நீங்கள் திருப்தியாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். தேவ ஜனம் இணைந்து நின்ற பொழுது தேவன் தந்த வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரமான தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆமென். நாம இணைந்து நிற்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதியை தியானித்து நாம் சோமானோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. பேதுரு சிறைச்சாலையில் சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அப்பதான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? ஊக்கத்தோட தூக்கத்தோடு இருக்குங்களா? நிறைய ஜெபம் தூக்கத்தோட தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமா. ஜெப வேலையில தான் அப்படியே என்ன செய்யுதுங்க? கண்ணே சொரு முழுகிற ஜெபத்திலெல்லாம் பார்த்தா அந்த ஜெப வேலையில எங்க உளுந்து மண்டை கண்டே உடைச்சிருவாங்களோன்னு பயமா அப்படி கீழே மேலே போய் கீழே வந்து. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்குதுங்க? ஊக்கத்தோடு அல்ல, என்னவா மாறிடுதுங்க? தூக்கத்தோட மாறிடுது. பிரைசலா.
அதில் வேறு பெருமை, நானாவது தூங்கிட்டாவது ஜெபம் பண்ணுறேனே. அந்த ஜெபம் பிரயோஜனமே இல்லை. அதனால எந்த பலனும் கிடையவே கிடையாது. ஆமென். ஆவியில நிரம்பி கர்த்தர் சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் பலன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். ஆமாம், இயேசு வந்த பொழுதெல்லாம் தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணாங்களே. ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்ச நேரம் விழித்திருக்க கூடாதான்னு தான் ஆண்டவர் கேட்டார். பரவாயில்லப்பா, தூங்கினாலும் பரவாயில்ல, உட்காந்தே ஜெபம் பண்ணுறே அப்படின்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுங்க? ஊக்கத்தோடு இருக்கணும், தூக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஊக்கமான ஜெபம்னா நல்ல சத்தமாக ஆமென் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதனால தான் ஜெபத்தில் ஸ்தோத்திரத்தோடு விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சௌரியமாக போச்சு. ஒரு துணி வேற ஆண்டவர் கொடுத்துட்றாரு. அப்படி போட்டு முகத்தை மூடி உட்காந்து ஆமாம் கொஞ்ச நேரம் இப்படி இப்படி அசையும், அப்புறம் கடைசியில் முன்னாடி அசைஞ்சு கீழே போய் மறுபடியும் நேராக வந்து உட்காந்து. ஹல்லேலூயா. டைம் வேணால் சொல்லிக்கலாம், நான் 1 மணி நேரம் ஜெபித்தேன், நான் 2 மணி நேரம் காத்திருந்தேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. திருநெல்வேலி போகிறதுக்கு எங்கே போகிறதுங்க? திருநெல்வேலி போகிறதுக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் கீரங்குளம் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அங்கே 3 மணியோட பஸ்ஸு க்ளோஸ். திரும்ப எப்போ தான் வருங்க? அடுத்த நாள் காலையில் 7:30க்கு வந்தால் நெசம், இல்லைன்னா இல்லை. ஆமாம். ஆமாம், திருநெல்வேலி போகிறதுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கணுங்க? முடஞ்சிப்பட்டி அல்லது நம்ம இந்த இந்திரா நகரில் இருந்தால் கூட கடைசி பஸ்ஸையாவது என்ன செஞ்சிடலாம். 9 மணிக்கோ 9 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் நிறைய பஸ் இருக்குது 5 மணிக்கு அப்புறம். அதில் ஏதோ ஒரு பஸ்ஸில் போயிடலாம். ஹல்லேலூயா. அப்போ எங்கே காத்திருக்கணுமோ, எப்படி காத்திருக்கணுமோ அப்படி காத்திருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியுங்க? நன்மையை பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஆனால் உட்காந்தே தூங்கினேன், அப்பப்போ ஸ்தோத்திரம் பண்ணிக்குவேன். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுங்க? ஊக்கமாக இருக்கணும். ஆமாம். சரி, எங்கே ஜெபம் பண்ணாங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? 12 பாருங்க. நிச்சயித்து கொண்டு வந்தார், அங்கு அநேகர். எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? அநேகர். யார் வீட்டில்? மார்க்கு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய வீட்டில். அந்த அம்மா பேர் எழுதியிருக்காங்க. அந்த அம்மா பேர் என்னதுங்களா? மரியாள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி அவங்க அநேகர் கூடி என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. எதற்காக ஜெபிக்கிறார்கள்? நீங்கள் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்தி ஆமென் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தான். அப்புறம் யூதருக்கு இது பிரியமா இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் தொடர்ந்து அவனை பிடித்து ஜெயிலில் போட்டு அடுத்த நாள் காலையில் அவனை என்ன செய்ய போறாங்க? அவனையும் கொல்றதுக்கு தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் அநேகர் கூடி மார்க்கு என்கிற யோவான் மரியாள் அம்மா வீட்டில் கூடி என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. ஊழியக்காரன் சிறைச்சாலையில விசுவாசிகள் ஒரு வீட்டில் கூடி சொல்லுங்க எப்படி ஜெபம் பண்றாங்க? ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த காலகட்ட விசுவாசிகள்னா என்ன நடக்கும்? ஊழியக்காரன் ஜெயிலில், விசுவாசிகள் ஒரு வீட்டில் கூடுறாங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? வரக்கா சொல்லுவோம், இந்த பாஸ் ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சுருக்காரு, அதனால தான் எங்கே கொண்டு போய் போட்டார் செயலில். அதில் இன்னொரு அம்மா சொல்லும், எனக்கு அப்போவே சொல்லுங்க, இந்த டைலாக் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அப்போவே தெரியும் இப்படித்தான் இதெல்லாம் நிலைக்காதுன்னு எனக்கு அப்போவே தெரியும். ஹல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் டைலாக்கும் அப்படி தான். ஆமாம். ஆமாம், இதெல்லாம் எங்கள் சபையில் நிலைக்க போகுது எனக்கு அப்போவே தெரியும். இப்படி ஒரு ஆள் இருந்தால் போதுமே, சபையில் தான் எந்த ஆள் நிலைக்காத. ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், நல்லதை நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்குரிய சிந்தை தேவனுக்குரிய சிந்தையாக இருக்கணும். ஆமென். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் நம்முடைய சிந்தை தேவ சிந்தையாக இருக்கணும். ஆமென். எனக்கு அப்போவே தெரியும் இது நடக்காது, இது நிலைக்காது, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, அப்படி நெகட்டிவாகவே பேசுகிற
இந்த கால விசுவாசிகளைப் போல அந்த கால விசுவாசிகள் இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி கேட்டு வைங்க, நீங்கள் எப்படி? சும்மா கேட்டு வைங்க, நீங்கள் எப்படி? நெகட்டிவாக சிந்திக்கிறீங்களா, நல்லதை சிந்திக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், நாமும் நல்லதையே சிந்திப்போம். பிரைஸ் எல்லாம். ஆமாம். அப்போ பாருங்க, அவங்க இணைந்து விசுவாசிகளாய் அநேகர் கூடி என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்களாம். வீட்டில். எங்கேங்க? வீட்டில். இன்றைக்கு நம்ம வீடு ஜெபிக்கிற வீடா இருக்கணும். ஆமென். விசுவாசிகள் கூடி ஜெபிக்கிற வீடா இருக்கணும். பிரைஸ் எல்லாம். ஜெப வீடும் விசுவாசிகள் கூடி வரும் பொழுது ஜெபிக்கிற வீடா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லது விசுவாசிகள் கூடி வருகிறதே ஜெபிக்கிறதுக்கா இருக்கணும். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஆமாம். ஒரு சில சபைகளில் ஒரு சில விசுவாசிகள் கூடி வர்றது எதுக்குன்னா ஜெபிக்கிறதுக்கு இல்லை, வெட்டி நியாயம் பேச. எதுக்குங்க? ஆமாம், வெட்டி நியாயம் பேச. நல்லா அப்படி ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்றதுக்கு திங்கிறதுக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே இவங்க அப்படி அவங்க அப்படி இவங்க அப்படி இந்த பாஸ்டர் அப்படி பாஸ்டர்மா இப்படி அப்படி வெட்டியாக பேசி பேசியே சபையே வீணாக போச்சு. வராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உதடுகளின் பேச்சு சபையில் எதைத்தான் கொண்டு வருங்க? வறுமையை தான் கொண்டு வரும். வீடாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் கூடி கூடி பேச பேச என்னதான் வருங்க? வறுமை தான் வரும். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபந்தான் விடுதலையை கொண்டு வரும். ஜெபந்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிறதற்கு இணைந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இணைந்து ஜெபிக்க திட்டமிட வேண்டும். திட்டம் போடுறதே இணைஞ்சு பேசுறதுக்கு இல்லை, திட்டம் போடுறதே இணைந்து கதை சொல்றதுக்கு இல்லை. திட்டம் எதுக்காகத்தான் இருக்கணுங்க? ஜெபிக்கிறதுக்காகத்தான் இருக்கணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இவர்கள் இணைந்து அநேகர் கூடி ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த இரவிலேயே ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாம எதற்கு இணையணுங்க? ஜெபிக்கிறவர்களோடு இணைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் மணிக்கணக்கில் செல்லில் பேசுகிறவங்களோட இணையிறாங்களே ஒழிய ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு இணைய மனசு. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை என்னத்தான் பாஸ்டர் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, ஆமென், ஜெபிக்கிறவர்களோட இணைய பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. சத்தமா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனவே நாம் ஜெபிக்க இணைந்தால் ஜெயம் இணங்கி வரும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க இணைந்தால் இணங்கி வரும். அப்படின்னா இசைந்து வரும். அது இறங்கி வருமா? ஜெயம் நம்மளை தேடி வரும். ஜெபிக்க இணைந்தால் ஜெயம் இணங்கி வரும். அல்லேலூயா. எந்த குடும்பம் ஜெபிக்க இணங்கி வருகிறதோ, எந்த சபை ஜெபிக்க இணங்கி வருகிறதோ, அந்த குடும்பம் அந்த சபை அவர்களை நோக்கி ஜெயம் இணங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க இணங்குவோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க இணங்குவோம். சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க இணங்குவோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சரி, லூக்கா 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இதே பேதுருவை குறித்து அங்கு ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காட்டி கொடுக்கிறதற்கு ஒப்பந்தம் போடுகிறான். 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யறதுங்க? காட்டி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போடுகிறான். 7-30 வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் ஒரு ராபோஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி சொல்லி அந்த மேல் வீட்டறையில் ஒரு ராபோஜன பந்தி அங்கே நடக்கிறது. ஆமென். ஒருவருடைய கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தி, யார் தன்னை காட்டி கொடுக்க போகிறான், இந்த பந்தியில் பங்கெடுக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஆமென். 1-30 வசனங்கள். சரி, 31-34 வசனம் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு பேதுருவை எச்சரிக்கிறார். கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன செய்ய போறேன்? வேண்டிக் கொள்ள போறேன்ப்பா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா.
ஆமீன். 39 46 வசனங்கள் வரைக்கும் கெத்சமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு இயேசு ஜெபிக்கிறார். சீசர்களை பார்த்து 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்கிறாருங்க கேட்குறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 47 54 வசனங்கள் வரைக்கும் யூதாஸ் காட்டி கொடுக்கும்படி ஆண்டவரை முத்தத்தினால காட்டி கொடுக்க ஒரு கூட்ட ஜனங்களை அழைத்து வருகிறான். காட்டி கொடுக்கப்பட்டு இயேசு இப்பொழுது அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல 54வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க, லூக்கா 22:54. பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார். இப்போ இயேசு எங்கே போயிட்டாருங்க? அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கொண்டு போயப்பட்டாச்சு. சரி, அடுத்த வசனம். பேதுருவும் பின் சென்றான். முற்றத்திலே நெருப்பை மூட்டி சுற்றி உட்கார்ந்து பேதுருவும் அவர்கள் நடுவே உட்கார்ந்தான். அல்லேலூயா, ஆமென். அந்த கெத்சமனே தோட்டத்து வரைக்கும் இயேசுவோடு இணைந்திருந்தவன். அல்லேலூயா. இயேசு சிறைபிடிக்கப்பட்டு விசாரணைக்காக அவன் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அவன் இயேசுவோடு இணைந்து நிற்காம அந்த வீட்டுக்கு வெளி முற்றத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தோடு அவர்களோடு இணைந்து அவனும் குளிர்காய உட்காருகிறான். அல்லேலூயா. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவன், அற்புத அடையாளங்களை பார்த்தவன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தங்களை பெற்றவன். இவன் எங்க நின்றுக்கணும்? இயேசுவோடு இருந்திருக்கணும். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிப்பீர்கள். ஆனால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் அந்த பிரதான ஆசாரியனுக்கு உறவினனா இருந்தபடினால் அவன் அந்த வீட்டுக்குள்ள போறான். இவனும் போயிருக்கலாம், இவனும் என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். ஆனா இயேசுவோடு இணைந்து நிற்க அவன் மனதில்லாமல் அங்கு குளிர் காய்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தோடு அவன் இணைந்து நிற்க தன்னை என்ன செய்கிறான்? ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. 59வது வசனம் பாருங்க. ஏறக்குறைய 1 மணி நேரம் பின்பு. சரி, இப்போ அங்க எவ்வளவு நேரம் இருந்திருக்கானுங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 1 மணி நேரம் விழிப்பா உட்கார்ந்து நல்லா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். கெத்சமனேல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கும் போது என்ன வந்துச்சு? ஒரே தூக்கம். ஜெபம்னா என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. ஜெபம்னா என்ன வருது? தூக்கமா வருது. ஆமென். ஆனா இப்போ குளிர் காயிற இடம், கூடி உட்கார்ந்து பேசுற இடத்துல என்ன வர மாட்டேங்குதுங்க? ஏறத்தாழ 1 மணி நேரம் தூக்கமே வர மாட்டேங்குது. நல்லா என்ஜாயா உட்கார்ந்து நல்லா குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காரு. ஆமென். அந்த இடத்துல தான் 3 முறை அவன் என்ன செய்யறானுங்க? இயேசுவை மறுதலிக்கிறான். அல்லேலூயா. இணையக்கூடாத இடத்துல நாம இணைஞ்சு நின்னோம்னா, சேரக்கூடாத இடத்துல நாம சேர்ந்து நின்னோம்னா நாம் இயேசுவை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அல்லேலூயா. அல்லது இப்படி சொல்லலாம், ஆமென், இயேசுவை மறுதலிக்கிற ஒரு கூட்டத்தில் நாம் இணைந்து நிற்க கூடாது. இயேசுவை விட்டு விடுகிற ஒரு கூட்டத்தில் நாம் இணைந்து நிற்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஜெபிக்கிற கூட்டத்தில் நாம் இணைந்து இருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் ஜெபிக்கிற கூட்டத்தோட இருக்குதா? அல்லேலூயா. உபவாசத்துக்கு நேரம் இல்லை, முழுரவு ஜெபத்துக்கு வாய்ப்பு இல்லை, கூடி ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா அடுத்து அந்த ஆள் எங்கே தான் இருக்கும்? ரவுண்டா வட்டம் போட்டு உட்கார இடத்துல தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஜெபிக்கிற கூட்டத்தில் இருப்போம். ஆமென். நம்ம வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஜெப குழுவை நாம் உருவாக்குவோம். அல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல பக்கத்தில் விசுவாசிகள் ஒரு 4 பேரை சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஜெபிப்போம். நேரில் இணைந்து சந்திக்க ஜெபிக்க முடியலாம், ஃபோன்லேயே இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. எந்த விதத்தில் ஆகிலும் ஆமென் நாம் ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது ஆமென் ஜெபிக்கிற கூட்டத்தில் நாம் ஒருவராக அல்லது திறப்புல நிற்கிற கூட்டத்தில் நாம் ஒருவராக இருக்க நாம் ஆசைப்பட வேண்டும். திறப்புல நிற்கிற ஒருவனை
அவர் தேடிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஜெபிக்கிற ஆள் அவர் கர்த்தர் தேடுகிறார். ஆமென். நீங்க இருக்கிற தெருவுக்காக, நீங்க இருக்கிற கிராமத்திற்காக, நாம் வாழ்கிற இந்த தேசத்திற்காக. ஆமென். அதனாலதான் ஆகஸ்ட் 26 நாம் அந்த ஜெப கூட்டத்தை வச்சிருக்கிறோம். நம்முடைய கிராமங்களில் ஒரு எழுப்புதல் வரணும், நம்முடைய சபைகளில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். அதற்கு நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஜெபமே ஜெயத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நாம் ஜெபிக்கிற கூட்டத்தில் இருக்கணும், இயேசுவை மறுதலிக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. பெண்கள் கூட்டம் வர முடியல, உபவாச கூட்டத்துக்கு வர முடியறதில்ல. இப்போ கேட்டால் நம்ம வேலை லீவ் போட முடியல பாஸ்டர். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆர்சி கோயில் திருவிழாக்கு அக்கா வீடு பாஸ்டர், ஒரு நாள் லீவ் போட்டு குடும்பமாக போயிட்டு வந்தோம் பாஸ்டர். எங்கெல்லாம் வர முடியலைங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு, கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேலை. ஆனால் எங்கெல்லாம் போக முடியுது, எதுக்கெல்லாம் லீவு போட முடியும், எங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் லீவ் போட்டு போக முடியுது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தேவன் இல்லாத விழாக்களுக்கு இணைந்து நிற்பதை விட தேவன் இருக்கிற இடத்துல இணைந்து நிற்பது தான் மேன்மை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இணைஞ்சு நிற்கிறத விட, ஆமென், இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற யோவான் தான் மேன்மையானவன். அல்லேலூயா. இயேசு இல்லாத தெருவில், இயேசு இல்லாத ஜனங்களுக்கு நடுவில் குளிர் காய்ந்து கொண்டு சுகமாக இருக்கிற பேதுருவை விட இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ள, அது துன்பமாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், ஒருவேளை உபத்திரவம் கூட வருகிற இடமா இருக்கலாம், அந்த யோவான் தான் மேன்மையானவன். ஆமாம். இன்றைக்கு நாம் யோவானா பேதுருவா அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். சரி, இணைந்து நிற்கிறது பலம், இணைந்து நிற்கிறது பலம். கடைசியாக ஆதியாகமம் 14 திருப்பிக் கொள்ளுங்கள். 8-11 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் ஆமென், சித்திம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமோரோடும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாவோடும், சினேயாரின் ராஜாவாகிய அம்ரா பேலோடும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோவோடும் யுத்தம் பண்ண புறப்பட்ட அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் என்ன செய்தார்கள்? யுத்தம். 5 பேர் கூட 4 பேர் என்ன செய்கிறாங்க? யுத்தம் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே லோத்துவையும் அவனுடைய பொருள்கள் அனைத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? 12வது வசனத்தில் கொண்டு போய் விட்டார்கள். லோத்துவையும் அவனுடைய பொருள்கள், அவன் பொருளெல்லாம் என்னதுங்க? அவனுக்கு ஆடு மாடு வைக்கிறவர்கள் தானே, அதனால் அவன் வேலைக்காரன், ஆடு லோத்து. அவன் கல்யாணம் ஆகிட்டா இந்த இடத்துல கல்யாணம் ஆன மாதிரி சொல்லலை. அதனால் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன லோத்துவை இப்போ யுத்தம் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க? ராஜாக்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தி யாருக்கு வருதுங்க? ஆபிரகாமின் காதுக்கு வருகிறது. ஆமென். ஆபிரகாமுடைய காதுக்கு வந்த பொழுது நீங்கள் 13வது வசனத்தில் இருந்து 14வது வசனத்தை வாசிங்களா? தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகி 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, 15வது வசனம் பாருங்க, ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து எப்படி விழுந்தாங்களாம்? பவுஞ்சுகளாய். நம்ம அந்த வெட்டி கிளிக்கு கொடுத்து நாம் வாசிக்கும் பொழுது 30:27 அது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சுகளாக என்ன செஞ்சதுங்களா? புறப்பட்டு போயிற்று. இங்கே தன்னை எதிர்க்கிற ராஜாக்கள் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஆபிரகாம் வெறும் 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து பவுஞ்சுகளாக இணைந்து, ஆமென் சொல்லுங்க, இணைந்து யுத்தம் பண்ணின அந்த ராத்திரியிலே 16வது வசனம் சொல்லுகிறது, சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இணைந்து சத்துருவுக்கு எதிராக யுத்தம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு. நாம் இணைந்து நிற்கிறது நமக்கு பலம். அல்லேலூயா.
அவன் சத்துரு எவ்வளவு பலமுள்ளவனாய் இருந்தாலும், ஆமென், தேவன் நமக்காக யுத்தம் பண்ண போகிறபடியினாலே, கண்மலையாகிய தேவன் நமக்கு சத்துருவை ஒப்பு கொடுக்க போகிறபடினாலே, நாம் இணைந்து நிற்க தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் பிரிவினை உண்டாக்குகிறவர்களாய் அல்ல. அல்லேலூயா. நாம் இணைந்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யார் இணைந்து நிற்க முடியும்? ஆமென். வெட்டுக்கிளிகளைப் போல பவுஞ்சுகளாக யார் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட முடியும்? நான் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள், நான் சொல்றதைத்தான் கேட்கணுங்கிற ஆசை இல்லாதவர்கள் தான் இணைந்து நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இணைந்து சத்துருவுக்கு எதிராக, எதிரியாகிய சத்துருவுக்கு விரோதமாக நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் தன் சகோதரனை மீட்டெடுக்க அவன் இணைந்து நின்று ஜெயம் பெற்றான். ஆமென். நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக சத்துருவின் கரத்திலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களுக்காக நாம் இணைந்து நின்றால், அல்லேலூயா, எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம்தான் முக்கியம். அல்லேலூயா. எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தேவனோடு இருக்கிற அல்லது தேவன் மேல் இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தால் போதும், நிச்சயம் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம இணைந்து நிற்போம். ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து நிற்போம். விசுவாசமுடையவர்களோடு இணைந்து நிற்போம். ஒரு யோனாத்தானோடு இணைந்து நின்ற ஆயுததாரியை போல, ஆமென், தேவன் மேல நம்பிக்கையுள்ள, தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களோடு இணைந்து நிற்போம். அல்லேலூயா. ஆமென். சிறையில் இருந்த பேதுருவுக்காக இணைந்து நின்று ஜெபித்த விசுவாச பிள்ளைகளைப் போல நாம் ஜெபிக்கிறதற்கு இணைந்து நிற்போம். ஜெப கூடுகைக்கு இணைந்து நிற்போம். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமை போல சிறைபிடிக்கப்பட்ட சகோதரனுக்காக இணைந்து போராடி, ஆமென், யுத்தம் பண்ண, ஆமென், ஜெபமே ஜெயம். நாம் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் யுத்தம் பண்ணும் பொழுது, நாம் இணைந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த சவுலை போல கூட்டம் பெருசுதான், ஆனா பயத்தோட எதிர்த்து நிற்க பலன் இல்லாம, தேவன் மேல விசுவாசம் இல்லாம இருக்கிற அந்த கூட்டத்தோடு அல்ல. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்குள்ள போனா ஒருவேளை 1000 கேள்விகள் வரலாம். ஆமென். அதனால பேதுரு என்ன செஞ்சுட்டாருங்க, குளிர் காய்கிற இடத்துல ஒரு கூட்டமா ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேல அமர்ந்திருக்க பிரயாசப்பட்டு கடைசியில மனங்கசந்து அழுக வேண்டிய, இயேசுவை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆமென். சவுலை போல திரள் கூட்டத்தில் அல்ல, பேதுருவை போல இயேசு இல்லாத கூட்டத்தில் அல்ல. ஆமென். ஜெபிக்கிற கூட்டத்தில் இருப்போம். விசுவாசமுள்ள கூட்டத்தோடு இணைவோம். ஆமென். நாமும் ஜெயத்தை கொண்டு வருகிறவர்களாய், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய், சிறைப்பட்டவர்களை மீட்கிறவர்களாய் மாற்ற தேவன் நமக்கு உதவி செய்வார். எழுந்து நிற்கலாங்களா ஆண்டவர் பிரசன்னத்தில்? ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஒரு எளிமையான சத்தியம், எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீர்கள் என்பது தெரியல. ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு இடைபடுவாராக. நாம் இணைந்து நிற்கும் பொழுது நமக்கு பலம் அதிகரிக்கும். இணைந்து நிற்கும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டாகும். இணைந்து நிற்கும் பொழுது விடுதலை உண்டாகும். ஜெபத்தில் இணைவோம். விசுவாச பிள்ளைகளோடு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களோடு இணைந்து ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெட்டுக்கிளிகள் மகா ஞானம் உள்ளவைகள். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசின ஒரு எளிமையான சத்தியம். நாமும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். யாரோட இணைஞ்சு நிற்கணுமோ அவர்களோடு இணைந்து நிற்க நமக்கு ஞானம் தேவை. யாரோட இணைஞ்சு நிற்கங்கிற ஞானம் இருக்கிற மனிதன் தான் விசுவாசம் உள்ளவர்களோடு, ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து நிற்க முடியும். ஒருவேளை அந்த ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் நிற்க வேண்டிய இடத்த எனக்கு காட்டுங்கப்பா. நிற்கக்கூடாத இடத்துல நான் நின்றக்கூடாது. மறுதளிக்கிற கூட்டத்தில் நான் நின்றக்கூடாது. ஆமென். சொகுசா விசுவாசம் இல்லாமல், தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒரு 601 கூட நான் நின்றக்கூடாது ஆண்டவரே. ஆமென். கூடி ஜெபிக்கிறவர்களோடு நான் நிற்கணும்ப்பா. ஆமென். விசுவாசத்தில் தேவன் ஜெயம் தருவார்னு முன்னேறுகிறவர்களோடு நான் நிற்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்திருங்க. ஆபிரகாமை போல
உறவுகளுக்காக இணைந்து நிற்கிற, உறவுகளுக்காக யுத்தம் பண்ண நிற்கிற அந்த கூட்டத்தில் நான் நிற்கணும் ஆண்டவரே. சிறைப்பட்டிருக்கிற உறவுகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வியாதியில் சிறைப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. விக்கிரக ஆராதனையில் சிறைப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. பாவத்தில் சிறைப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமென். கேள்விப்பட்டு நான் யுத்தம் பண்ணாமல் இருந்துடக்கூடாது, கேள்விப்பட்டு நான் ஜெபிக்காமல் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆமென் ஆமென். யுத்தம் பண்ண ஆபிரகாமை போல பவுஞ்சுகளாய் ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமாய் ஜெபிக்கிற கூட்டத்தில் இணைஞ்சு நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். தேவன் அப்படி செய்கிறதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல பிதாவே, இம்மட்டுமாய் பாட துதிக்க ஆராதிக்க தேவனுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு உடைய வார்த்தைகள் இடைபடுவதாக. தொடர்ந்து நம்முடைய கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடருவதாக. ஆண்டவரே, உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆலோசனை தந்து நடத்தும். எந்த ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஞானத்தை மிகுதியாய் தந்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, விடுதலையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணலாம். தேவன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். வராத பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். பிள்ளைகளோடு தேவ கரம் இருக்கட்டும். வருகிற வாரங்களில் தடைகளை மாற்றி கர்த்தர் கொண்டு வா. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆயிரமாய் பெருக பண்ண நம்முடைய கரத்தினால ஆகுமே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்கள் தேவனாகி கர்த்தர் ஆமே உங்களை ஆயிரமாய் பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவ கரம் இருக்கட்டும். ஆமென். பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைப்பீராக. ஆமென். கையின் பிரயாசங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னவன் நீங்கள் அப்படியே செய்யுங்க. ஆமென். பிள்ளைகளை குறித்த, உறவுகளை குறித்த பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய பாரமும் கண்ணீரும் மாறும்படி ஒரு தெய்வீக ஆறுதலும் சமாதானமும் இயேசுவின் வல்ல நாமத்தில் உண்டாவதாக. ஆமென் 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 ஆமென். சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு கிருபை இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. தேவன் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துங்க. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.